ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல் ஒரு பிலிப்பைன் ஹாரர் படமா வெளியாயிருக்க நாக்டர்னோ. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு இடம், அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இருக்க வீட்டோட கதவை நைட்டு 2 இல்லை 3 மணிக்கு யாராவது வந்து தட்டுவாங்க. அப்படி தட்டும்போது அந்த கதவை நம்ம திறந்துட்டோம், அதோட நம்ம செத்துருவோம். தெரியாதனமா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினான ஜோ இந்த கதவை திறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயினான ஜோ. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரியாம பேக் எல்லாம் மாட்டிட்டு நைட் ஒரு 2 மணி இருக்கும், எங்கேயோ வெளில போலாம்னு சொல்லி போறாங்க. கதவை திறக்க போறப்போ இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆனா அதை இவங்க பெருசா கண்டுக்காம டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில போயிடுறாங்க. இவங்க போன உடனே டக்குன்னு உங்க அம்மாவை எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஜோவா காமிக்கிறாங்க. பயங்கர இருட்டு, ஒரு ஒத்த ரோடு, அதுல இவங்க மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பயுமே அவங்களுக்கு அமானுஷ்யமா நிறைய சத்தம் கேக்குது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நேரா இப்ப எங்க போறாங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க. அவனோட பேரு மனு. அவன் இப்ப ஒரு லாட்ஜ்ல தங்கி இருக்கான். அவனோட ரூம்க்கு வெளியில போய் நின்னுட்டு யாராவது உள்ள இருக்கீங்களான்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு இப்ப மனுவே பின்னாடி இருந்து வந்து ஆன்னு சொல்லி பயமுறுத்துறான். ஆல்ரெடி இவங்க பயந்து போயிருக்காங்க. இவன் வந்து இப்படி பண்ணவும் இன்னும் பயந்து போயிடுறாங்க. சரி சரி பயப்படாத, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரூமுக்குள்ள வந்து உட்கார வச்சிடறான். உள்ள வந்த உடனே நீங்க வந்தது உங்க அம்மாக்கு தெரியுமா? இல்ல, அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அப்பதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க போல. அம்மா என்கிட்ட சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எக்காரத்து கொண்டும் நைட்டு கதவை திறந்துட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி. ஆனா நான் உங்க பேச்ச மீறி இன்னைக்கு வெளியில வந்துட்டேன். அம்மா அதுங்களை ரொம்ப நம்புறாங்க. அதுங்களா? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலையே. சரி இரு, புரியுற மாதிரி சொல்றேன். நான் இங்க ஓடி வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது நேத்து, அம்மா தம்பி 2 பேருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் முழிச்சிருந்தேன். அப்ப வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. சின்ன வயசுல இருந்து அம்மா சொன்ன விஷயம் எதுன்னா, மிட் நைட்ல யாராவது வந்து கதவை தட்டினா திறக்க கூடாதுன்னு தான். ஆனா நான் போய் அந்த கதவை திறந்துட்டேன் அப்படின்னு இவங்க திறக்கும் போது காமிக்கிறாங்க. கதவை திறந்துட்டு வெளியில பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் டக்குன்னு உள்ள வந்து கதவை சாத்திக்கிறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா, நீ எதுக்காக கதவை திறந்த அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதையெல்லாம் சொல்லி முடிக்க மனு என்ன சொல்றான்னா, உங்க அம்மா தான் இதெல்லாம் நம்புறாங்கன்னா நீயும் அதெல்லாம் நம்புற? இதெல்லாம் ஒரு சாபத்தினாலதான் நடக்குது, இதெல்லாம் நீ நம்புறியா? இதெல்லாம் நானும் முதல்ல நம்பல. ஆனா அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் எனக்குமே வித்தியாசமா நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்ப மனு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா, நம்ம ஜோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. அவங்க பேரு ஜாமி. இவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ரொம்பவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க கிட்டையும் சின்ன வயசுல இருந்து பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தியே வளர்த்துருக்காங்க. ஆனா ஜாமிக்கு இதுலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதனால ஜாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை விட்டு தூரமா போயிட்டாங்க. இதையெல்லாம் சொல்லி ஜாமி அம்மா கூட இல்லாதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ உங்க அம்மா கூடயே இருக்க, அவங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி உன்னையும் பயமுறுத்துறாங்க. கதவை திறந்தா பெருசா என்ன நடந்துற போகுது, நீ இதெல்லாம் நினைச்சு பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க டக்குன்னு வாமிட் பண்ணிடுறாங்க. என்ன வாமிட் பண்ற? மெடிசன் இருக்கா? ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? நீ இரு, உனக்கு மெடிசனும் சாப்பாடும் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இவன் கிளம்பி வெளியில போயிடுறான். நம்ம ஜோ என்ன பண்றாங்க, இப்ப ரெஸ்ட் ரூம் வந்து அவங்க வாயெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போன் எடுத்து இப்ப அவங்க அக்கா ஜாமிக்கு ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இப்ப இவங்க ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்கல்ல, அந்த ரூம் டோரை மறுபடியும் யாரோ டொக் டொக் டொக்குன்னு 3 தடவை தட்டுறாங்க. இவங்க பொறுமையா இப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து, மனு நீ அதுக்குள்ள சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு இந்த டோர்லலாம் வெளியில யார் நிக்கிறான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஹோல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹோல் வழியா பாக்குறாங்க. வெளியில யாருமே இல்ல. இப்ப நம்ம ஜோ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. மறுபடியும் பாத்ரூம்குள்ள வந்து டொம்முன்னு கதவை சாத்திடுறாங்க. இப்ப போன் எடுத்து மனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம்ல ஒரு டியூப்லைட் இருக்கு, அது டொப்புன்னு உடஞ்சு போயிருது. பயத்துல போனை அவங்க கீழே போட்டுறாங்க. அப்படியே இப்ப பொறுமையா கண்ணாடியை திரும்பி பாக்குறாங்க. இவங்க கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா மாதிரி ஆன்னு சொல்லி கத்துறாங்க. அங்கே கட் பண்ணிடுறாங்க. அப்படி இப்ப நமக்கு ஜோவோட அக்காவான ஜாமியை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, நம்ம ஜோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு. இவங்க வேற ஒரு நாட்டுல இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வரணும்னா கப்பல்ல மட்டும்தான் வர முடியும். அதனால கப்பல்ல வந்து இப்ப அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. ஒரு அங்கிள் தான் வந்து நம்ம ஜாமியை பிக்கப் பண்ணிக்கிறாரு. இவர் யாருன்னா நம்ம மனுவோட அப்பா. அவர் கார்ல கூட்டிட்டு போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் அந்த ரூம்ல மனுவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர வேற யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடையாது. போலீஸ் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சூசைடா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரியும், ஜோ இது மாதிரி சூசைட் பண்ற ஆள்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, ஜோவும் மனுவும் நல்லா சந்தோஷமா தானே இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து அதனால சூசைட் பண்ணியிருப்பாளோ? இல்ல இல்ல, மனுவை எனக்கு நல்லா தெரியும். மனு இது மாதிரி பிரச்சனை பண்ற ஆள்லாம் கிடையாது. அவனும் ஜோ மேல ரொம்பவே பாசமா இருந்தான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அப்படியே வந்துட்டே இருக்கும்போது இவங்க ஒரு வீட்டை பாக்குறாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே நம்ம ஜாமி அங்கிள் கிட்ட இந்த வீடு இன்னுமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா இந்த வீடு தான் இந்த கிராமத்திலேயே முதன்னு கட்டின வீடா. ஆமா, அது இன்னும் அதே மாதிரியே தான் இருக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த வீடு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியா அங்கிள் கொண்டு வந்து ஜாமியை வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. ஜாமி இப்போ உள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா ஜாமி கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா சவப்பெட்டியில நம்ம ஜோவை வச்சிருக்காங்க. சைட்ல தான் தம்பிக்காரன் உட்காந்துருக்கான். அவனோட பேரு ஜூலியஸ். அவன் என்ன பண்றான், நம்ம ஜாமியை பார்த்த உடனே குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓடி போயிடுறான். நம்ம ஜாமியும் பின்னாடியே அந்த ரூம்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா அவன் சோகமா உட்காந்துருக்கான். அங்க ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி எடுத்து பார்த்தா இவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஜூலியஸ் அழுதுகிட்டே சொல்றான், அவ என்னை விட்டு எப்போதுமே எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனா இப்ப பாரு, அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. டே அழுகாத, அவ வேணும்னு உன்னை விட்டுட்டு போல. அவ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கவும் இல்ல. யாருமே ஜோக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் ஜோக்கு என்னாச்சுன்னு. 3 நாளைக்கு அப்புறம் குமாட்டாக்கு வந்து கதவை தட்டும். அதுவும் 3 தடவை தட்டும். அதுக்கப்புறம் அதுங்க நம்மள தூக்கிட்டு போயிடும். இந்த கதையெல்லாம் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. ஜூலியஸ் இங்க பாரு, அம்மா சொல்றாங்கன்னு நீ எல்லாத்தையும் நம்பாத. அப்படிலாம் இங்க யாரும் எதுவும் கிடையாது. அம்மா உனக்கிட்ட இதெல்லாம் ஒரு சாபம், அதனாலதான் நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீ நம்பாத. அப்படின்னா ஜோ எப்படி செத்தா அது எனக்கு தெரியல ஜூலியஸ். ஆனா அம்மா சொல்ற இந்த காரணத்தினால ஜோ சாகல, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தம்பிக்கு ஆறுதல் சொல்லிட்டு நேரா இப்ப அம்மா கிட்ட வராங்க. அம்மா கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்காங்க. இவங்க வந்து அப்படியே பொறுமையா பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க அம்மா நம்ம ஜாமி கிட்ட ஜோ சூசைட் பண்ணிருப்பான்னு நீ நம்புறியா? நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனா போலீஸ் இதை பார்த்துட்டு சூசைடுன்னு தான் சொல்றாங்க. அன்னைக்கு அவ நான் சொல்றதை கேட்காம அந்த கதவை போய் திறந்தா. அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. ஏய் உனக்கு தெரியுமா, நான் தானே இங்க இருக்கேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும். ஆமா நான் இங்க இல்லதான், நீங்க தான் இங்க இருக்கீங்க. நீங்க தானே இங்க இருந்தீங்க, அப்பயும் ஜோவை சாக விட்டீங்க. அப்படின்னா ஒரு அம்மாவா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு சாபத்தினாலதான் நடக்குது அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. போலீஸ் சொன்ன மாதிரி ஜோ சூசைட் தான் பண்ணிருக்கா அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியஸ் அங்க வந்து சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க, நம்ம வீட்டுக்கு மனு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க அம்மாக்கு இன்னும் கோவமாயிடுது. ஏன்னா இவங்களுக்கு மனுவை பிடிக்காது. வெளியில வந்து மனு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஜோவை பார்க்கலான்னு வந்திருக்கான். ஆனா இவங்க அம்மா பார்க்க விடாம திட்டி அமிச்சிடுறாங்க. மனுவும் இப்ப வெளியில வந்துடுறான். ஜாமி பின்னாடியே வந்து, மனு என்னதான் ஆச்சு, உனக்கும் ஜோக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் ஜோக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க நல்லா தான் இருந்தோம். அவ தான் கொஞ்சம் நல்லா வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. நான் வேணா போய் டாக்டரை பார்க்கலாமான்னு கேட்டேன். அவ வேணான்ட்டா. சரி நானும் இவங்க அம்மா இந்த மாதிரி கதையே தானே சொல்லி வளர்த்தாங்க, அதனால இப்படி இருக்கான்னு சாதாரணமா விட்டுட்டேன். அது அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. வந்து ஜோவை கொன்னுடுச்சு. எப்ப ஜோ செத்தாலோ அதுக்கப்புறம் ஜோஹான கிட்ட என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் நானும் பாக்குறேன். எனக்குள்ளேயும் ஏதோ வித்தியாசமா நடக்குது, வித்தியாசமா நான் பாக்குறேன் பேசுறேன் அப்படின்னு இவன் ஒரு பொது கதையை சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அடுத்து நான் தான் சாக போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறான். கரெக்டா அங்குளும் இப்ப வெளியில வராரு. அவர்கிட்ட என்ன மனு இப்படி எல்லாம் பேசிட்டு போறான், நீ அவனை பத்தி கவலைப்படுறத விடு, இப்ப இருக்க நிலைமைக்கு நீ உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இப்ப நைட் ஆயிடுது. நம்ம ஜாமி இருக்காங்கல்ல, அவங்க ஜோவோட போனத்து பக்கத்துல நின்று, ஜோ ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுன்னு சொன்னல, இப்ப நான் நேர்லயே வந்திருக்கேன், எந்திரிச்சு பேசு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு பின்னாடி காமிக்கிறாங்க, கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் நிக்குது. கொஞ்ச நேரத்துல அதே மாதிரி டொக் டொக் டொக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஜாமிக்கு தான் இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல, அதனால இவங்க தைரியமா கதவை ஓபன் பண்ணலாம் சொல்லி போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவங்க அம்மா வந்துடுறாங்க. ஜாமி நீ என்ன பண்ண போற? அம்மா நம்மள யாரோ பார்க்க வந்திருக்காங்க. இங்க பாரு, இது மிட் நைட்டு, கதவை திறக்க கூடாது. அம்மா எனக்கிட்டே இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு அங்கிள் தான் வந்திருப்பாரு அப்படின்னு டப்புன்னு கதவை திறந்துடுறாங்க. வெளியில பார்த்தா அதே மாதிரி அங்கிள் தான் வந்திருக்காரு. எதுக்குன்னா இவங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரு கிளம்பிடுறாரு. காலையில விடிஞ்சா நம்ம ஜாமி ஜூலியஸ் கிட்ட வந்து, ஜூலியஸ் நான் நாளைக்கு திருப்பி என்னோட ஊருக்கு கிளம்பி போறேன், நீ வேணா என் கூட வந்துடுறியா? ஃபுல்லா வேணாம், கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்து தங்கிட்டு வாங்க. அம்மா விடுவாங்களா? நீ கேட்டு பாரு, கண்டிப்பா அம்மா விடுவாங்க. சரி நான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன், ஜோவை நல்லபடியா புதைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை பத்தி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து நம்ம ஜோவை கொண்டு போய் இப்ப அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஜாமி மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜூலியஸ் இருக்கான்ல, அவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அக்கா என்ன அவங்க கூட ஊருக்கு கூப்பிடுறாங்க, நான் போட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களும் சரி போயிட்டு வா, ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜாமி மட்டும் இப்ப அங்க நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா மனுவும் பின்னாடி வரான். அவனுக்கு ஜோ இவனை விட்டு போனதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அப்படியே சோகமா வந்து, நான் ஜோவை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, கடைசியா அவளை என்ன பார்க்க கூட விடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சவ பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து டொக் டொக் டொக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவன் பயந்து போய் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். கட் பண்ணா நைட்டு வீட்டுல ஜாமியே காமிக்கிறாங்க. அவங்க லேப்ல உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே அதே மாதிரி டொக் டொக் டொக்குன்னு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னடான்னு இவங்க பொறுமையா எந்திரிச்சு இப்ப வெளியில வராங்க. இவங்க அம்மாவும் தம்பியும் ஒரு ரூம்ல தூங்குவாங்கல்ல, அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையா திரும்பி நம்ம ஜாமியையும் பாக்குறாங்க. டப்புன்னு ஒரு பேய் வந்து இப்ப முன்னாடி நிக்குது. கண்ணை முழிச்சா இது எல்லாமே கனவு. எந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்க லேப் ஆன்லயே இருக்கு. சரி லேப்பை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணும்போது பின்னாடி பார்த்தா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு யாரோ நிக்கிறாங்க. அப்படியே லேப் அந்த பக்கம் திரும்பி வெளிச்சத்துல பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரி நமக்கா இது தோணுது போல அப்படின்னு அவங்க படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப காலையில விடிஞ்சா நம்ம ஜாமி ஜூலியஸ் 2 பேருமே ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா
ஜாமி கிட்ட இங்க பாரு தம்பியை பத்திரமா பாத்துக்கோ, இவனை தனியா விட்டுட்டு எங்கேயும் போடாத அப்படின்னா அவங்களும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கையோட கூட்டிட்டு போறாங்க. இவங்க அம்மா உள்ள வந்து கதவை சாத்திட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு புள்ளைய பிரிஞ்சு இருக்க முடியல. அப்படியே நமக்கு ஜாமியையும் ஜூலியஸையும் காமிக்கிறாங்க. இவங்க ஊருக்கு போகணும்னா எதுல போவாங்க? போட்ல தானே போவாங்க. ஆனா அங்க போகாம இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது என்ன இடம்னா நம்ம மனுவும் ஜோவும் ஸ்டார்டிங்ல ஒரு லாட்ஜில் தங்கி இருப்பாங்கல்ல, அந்த லாட்ஜுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஜாமி ஜூலியஸ் கிட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கே தான் தங்க போறோம். ஏன் எதுக்காக? ஊருக்கு போறோம்னு சொல்லி தானே என்ன கூட்டு வந்த? ஊருக்கு தான் போறோம், நாளை கிளம்பலாம், இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு ரூமையும் புக் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்களோட ரூம் கடைசியில இருக்கு. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஜோ ஒரு ரூம்ல செத்து போனாங்கல்ல, அந்த ரூமை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப இவங்க தன்னோட ரூமுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஜூலியஸ் கிட்ட இங்க பாரு அம்மா பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ அதெல்லாம் மண்டையில ஏத்திக்காத. அதையெல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோன்னா நம்மளோட நிம்மதியே போயிடும். அப்பா செத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இது மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க, அதனால அம்மா சொல்றத நீ கேட்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சரி நம்ம அப்பா எப்படி செத்து போனாங்க உனக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணுமா? ஆமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க அப்பா எப்படி செத்து போனாங்க அப்படின்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா செத்து போனப்போ நீ வயிற்றுல இருந்த. அம்மாக்கும் அப்பாக்கும் அப்ப டெய்லி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாவால அம்மா கூட இருக்கவே முடியல. அதனால அவர் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனாரு. ஆனா அடுத்த நாள் காலையில ஒரு ஆத்து பக்கத்துல பொணமா தான் கிடைச்சாரு. ஏன் அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? எனக்கு தெரியல. ஆனா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அப்பா மிட் நைட்ல அந்த கதவை திறந்ததுனால குமாக்கட்ட பேய் வந்து அப்பாவை அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா எதனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இது ஒரு சூசைட்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அம்மாவை தானே குத்த சொல்லுவாங்க. அதனால பேய் மேல அம்மா பழிய போட்டாங்க. அதுல இருந்து பேய் இருக்குன்னு நம்மகிட்டே சொல்லி நம்மளையும் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ அம்மா போய் சொல்றாங்கன்னு தோணல. அப்படின்னா நீ அம்மாவை நம்புறியா? அவங்கள மாதிரி ஆக போறியா? அவங்கள மாதிரி என்ன? அம்மாவை பார்க்க உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? அம்மாவை பைத்தியம்னு சொன்ன உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏய் எங்கடா போற? இந்த நைட்ல நீ எங்க போற? உனக்காக நான் டிக்கெட் வேற புக் பண்ணிருக்கேன், அது என்ன பண்றது இப்போ? நானும் உன்னை டிக்கெட் புக் பண்ண சொன்னேன், நானும் உன்னை கூட கூட்டிட்டு போக சொன்னேன், எல்லா டெசிஷனும் நீயா தானே எடுத்த அப்படின்னு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பலமா அங்க ஒரு இடி இடிக்குது. அவன் சின்ன பையன் தானே, பயந்து போய் அங்கேயே படுத்துக்கிறான். இப்ப நம்ம ஜூலியஸ் இருக்கான்ல, அவன் நல்லா தூங்கிடுறான். மணி இப்ப 3. நம்ம ஜாமி முழிச்சுதான் இருக்காங்க. அப்ப அந்த ரூம் கதவை 3 தடவை டொக் டொக் டொக்குன்னு யாரோ தட்டுறாங்க. என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. அப்படி நம்ம ஜோ செத்து போனாங்கல்ல, அந்த ரூம் பக்கத்துல இப்ப நடந்து வராங்க. இவங்க உள்ள போகும்போது அந்த டோர் லாக் ஆகிதான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஓப்பன்ல இருக்கு. என்னடா இந்த ரூம் டோர் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு இவங்க அந்த கதவை திறந்துட்டு ரூம்குள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள பார்த்தா நம்ம மனு இருக்கான்ல, அவன் அங்க நின்றுட்டு இருக்கான். மனு இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானா இங்க வரல, அவங்க தான் என்ன கூப்பிடுறாங்க. ஜோ இருக்கான்ல, அவன் என் கண்ணுக்கு தெரியறா. அவ பேசுறதெல்லாம் என் காதல விழுகுது. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் பேசுறதுமே என் காதல விழுகுது அப்படின்னு இவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டே இருக்கான். சரி நீ முதல்ல ரூம்க்கு வா அப்படின்னு இவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மனு நீ ஓகே தானே? இப்போ எதுவும் உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டில் தனியா இருந்தேன். அப்போ ரூம் கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. அப்பையில இருந்து தான் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது. அப்படின்னா இதெல்லாம் உண்மையா? ஜோக்கு நடந்ததும் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு உருவம் ஆன்னு சொல்லி கத்துது. இவன் பயந்து போய் கத்திடுறான். ஜூலியஸ் பக்கத்துல படுத்துறதுனால அவன் பட்டு டப்புன்னு எந்திரிச்சு உட்காடுறான். ஜாமி என்னாச்சு? மனு எப்படி இங்க வந்தான்? ஒன்னும் இல்ல பயப்படாத, நீ தூங்கு அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு, மனு நீ ரெஸ்ட் எடுத்தா இதெல்லாம் சரியா போயிடும், வந்து தூங்குன்னு அவன்கிட்டே சொல்லிடுறாங்க. அப்படி இப்ப காலையில விடிஞ்சு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஜூலியஸ காணோம். மனு ஜூலியஸ பாத்தியா? இல்லையே நான் பார்க்கல. சரி அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பா, வா அங்க போலாம் அப்படின்னு இப்ப உடனே கிளம்பி போறாங்க. அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க, நம்ம ஜூலியஸ் உட்காந்து ஆவி பிடிச்சிட்டு இருக்கான். பயத்துல பயபுலைக்கு காய்ச்சலே வந்துருச்சு போல. நம்ம ஜாமியும் மனுவும் இப்ப நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா ஒரு வழியா அவங்க அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஜூலியஸ் உட்காந்து இருமிட்டு இருக்கான். அம்மா ஜூலியஸ்க்கு என்ன ஆச்சு? அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? கூட்டிட்டு போன ஒரு நைட்ல அவனுக்கு ஃபீவரே வந்துருச்சு, ஒன்னாலெல்லாம் அவனை பார்த்துக்க முடியாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியில பார்த்தா மனுவும் நிக்கிறான். அது உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. அதனால இன்னும் கோவமா மரியாதை கிளம்புன்னு சொல்லிட்டு டொம்முன்னு கதவை சாத்திடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மனு ஜாமி கிட்ட, ஜாமி நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இந்த இடமே ஒரு மாதிரி சாபம் வாங்கின இடம், இங்க வாழ்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால எப்பயாவது செத்து போயிடுவாங்க, நீ சந்தோஷமா வேற ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க, நீ போய் உன் வாழ்க்கையை வாழு, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியா இருந்தாலும் நான் என்னோட ஊருக்கு போக தான் போறேன். ஜோ ஒரு சந்தோஷமான பொண்ணு, ஆனா அவளுக்கு எதனால இப்படி நடந்திருக்கும்? நீங்க சொல்ற அந்த பேய் மேலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று நைட்டு எதுக்காக எங்க ரூம் கதவை தட்டினேன்? உங்க ரூம் கதவையா? நான் எப்ப தட்டினேன்? நேற்று ஹோட்டல்ல எங்க ரூம் கதவை தட்டினது நீ தானே? இல்லையே, நீங்க இங்க தங்கி இருக்கதே எனக்கு தெரியாது. நான் நேரா உள்ள வந்து ஜோ செத்து போனால அந்த ரூம்குள்ள தான் போனேன். நீங்களே வந்து என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நீங்க இருக்கீங்கன்னே தெரியாம நான் அதுக்கு வந்து அந்த கதவை தட்ட போறேன். அப்படியா? ஆனா கதவை யாரோ தட்டின
தட்டினாங்க. நான் திறந்து பார்த்தப்ப யாருமே இல்ல. ஒருவேளை நீ தான் தட்டியிருப்பியோன்னு நான் நினைச்சேன். போச்சு போச்சு அப்படின்னா அது உங்க கதவும் தட்டிருச்சா? நான் எப்ப இது மாதிரி ஒரு சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தனோ அப்பையில இருந்தா எனக்கு இது மாதிரிலாம் நடக்குது. அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். நம்ம ஜாமியும் இவன் பின்னாடியே நடந்து போறாங்க. மனு ஒரு வீட்டுக்குள்ள போறான். இவங்க பின்னாடியே போறாங்கல்ல. ஒரு ரூம்குள்ள இருந்து டொம் டொம் டொம்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா மனு இருக்கான்ல, அவன் தன்னோட தலையை செவுத்துல டொம்மு டொம்முன்னு மோதிக்கிட்டு இருக்கான். அப்படியே லெஃப்ட்ல பார்த்தா கருப்பு கலர்ல ஏதோ பெரிய உருவம் ஒன்று நிக்குது. டம்முன்னு இப்ப கதவும் சாத்திடுது. இவங்க எந்திரிச்சு மனு மனு கதவை திறன்னு எவ்வளவு கத்துறாங்க. ஆனா கதவு திறக்கவே மாட்டேங்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோரு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. திறந்து என்னன்னு பார்த்தா நம்ம மனு அங்க செத்து போய் கிடக்குறான். டக்குன்னு இப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து மனுவை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம அங்கிள் இருக்காருல்ல, அவர் ஜாமி கிட்ட வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னா இவங்க அப்பாவை ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்கல்ல, அங்கதான் கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு நம்ம ஜாமி கிட்ட உங்க அப்பா செத்த உடனே உங்க அம்மா இதுக்கெல்லாம் காரணம் குமாக்கட்டாக் பேய் தான் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா யாருமே நம்பல. நான் மட்டும்தான் உங்க அம்மா சொன்னதை நம்பினேன். அதனால இந்த சாபத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சேன். அப்படி தேடி போறப்போ ஒரு கட்டத்துல நானே அந்த சாபத்துல மாட்டிக்கிட்டேன். குமாக்கட்டாக் ஒரு 3 நாள் வந்து உங்க கதவை டொக் டொக் டொக்குன்னு 3 தடவை தட்டும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே வந்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போயிடும். அதுங்க பேயாக உயிர் வாழ்கிறதுக்கு மனுஷங்களோட உயிர் தேவை. அதனால தான் நம்மளெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு. அதுங்களுக்கு இந்த உயிர் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. யாரோட உயிர் கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு போயிடும். நான் எப்படி இந்த சாபத்தில் உயிரோட இருக்கேன்னு யோசிக்கிறியா? அது என்னை விட்டுட்டு என்னோட ஒய்ஃபை கொண்டுடுச்சு. அதனால தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இப்போ அது இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னா உண்மையிலேயே இந்த சாபத்தை வாங்கின நான் செத்து போகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் இந்த ஊரை விட்டுட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறேன். உனக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. அது வரைக்கும் இந்த ஊரை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. கரெக்டா 3வது நாள் முடியறப்போ நானே வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். நான் சாகிறது தான் இது எல்லாத்துக்குமே முடிவு. அங்கிள் தயவு செஞ்சு நீங்களும் எங்க அம்மா மாதிரியே பேசாதீங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. ஜாமி நான் சொல்றத நீ கேளு. இப்போ என் ஒய்ஃப் பிள்ளைங்க யாருமே இல்லை. ஆனா உனக்கு உன் தம்பி அம்மா இருக்காங்க. இப்போ என் உயிரை விட நீ உயிரோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உனக்கு பதிலா நான் சாகணும். அதுதான் விதி அப்படின்னு ஜாமிக்கோ அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நேரா இவங்க ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த லாட்ஜுக்கு வந்து அப்படியே படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல ஜன்னல்ல இருந்து டொக் டொக் டொக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு ஜன்னலை திறந்து பார்த்தா அங்க வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு உருவம் நிக்குது. இவங்க குடுகுடுன்னு இப்ப கீழே இறங்கி ஓடி வராங்க. அந்த லாட்ஜோட மெயின் டோரு காத்துல திறந்து திறந்து மூடிட்டு இருக்கு. இங்கேயும் அந்த வெள்ளை கலர் உருவம் தெரியுது. ஆனா ஒரு செகண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த உருவம் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜாமி அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. அப்படியே அந்த மெயின் டோர்ல இப்போ ஒரு பேயோட கை மட்டும் பொறுமையா வருது. அதை பார்த்து பயந்து போய் இவங்க ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்படியே இடி இடிக்கும் போது அவங்க ரூமுக்குள்ள ஏதோ பெருசா ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவம் உங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்க பயந்து போய் இன்னொரு ரூம்குள்ள போய் பாத்ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப காலையில விடிஞ்சிருது. நம்ம ஜாமி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஜூலியஸ் கிட்ட வந்து ஏய் என்னடா தனியா இருக்க, அம்மா எங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சரி நீ உடனே போயிட்டு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும். ஏன் என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் வெளியில பாக்குறான். அதே மாதிரி கருப்பு கலர்ல ஹைட்டா ஒரு உருவம் நிக்குது. பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறான். வீட்டுக்குள்ள திரும்பினா அங்கேயும் ஒரு உருவம் நிக்குது. இப்போ ஒரு கபோர்டுக்கு பின்னாடி போய் இவங்க 2 பேருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுங்க பின்னாடி நடந்து வர்ற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. அப்படியே வெளியில காமிக்கிறாங்க. அங்கிள் இருக்காருல்ல, அவரு கரெக்டா கார் எடுத்துட்டு இங்க வந்துட்டாரு. நம்ம ஜாமி இருக்காங்கல்ல, அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தி எடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அதுல பின்னாடி அதுங்க வருதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா பின்னாடி எதுவுமே வரல. ஜூலியஸ் எதுவும் வரல, வா ஓடிடலாம் அப்படின்னு குடுகுடுன்னு இப்ப வீட்டை விட்டு வெளியில ஓடி வராங்க. வெளியில பார்த்தா அங்கிள் நிக்கிறாரு. அங்கிள் உடனே கார் எடுங்க, நம்ம இருந்து கிளம்பலாம், அதுங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அவனு இப்ப கார் எடுத்துறாரு. நேரா இவரோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டு டோரையுமே யாரோ தட்டுறாங்க. பயப்படாதீங்க, உங்க அம்மா தான் வந்திருக்காங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கதவை திறந்தா அதே மாதிரி அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. நம்ம ஜாமி அவங்க அம்மாவை பார்த்த உடனே சாரிமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அம்மா ஒரு பைத்தியம், அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் இவங்களுக்கே நடக்கவும் இப்பதான் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்புறாங்க. இவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கையில ஒரு ஆல்பத்தை வச்சிருக்காங்க. நம்ம ஜாமியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு இங்க பாரு, இதுதான் நான் அங்கிள் எல்லாரும் சின்ன வயசுல எடுத்த போட்டோ. எங்களுக்கு பின்னாடி இருக்க பற்றிய ஒரு வீடு. இந்த வீடு தான் நம்ம ஊர்லயே முதன் கட்டின வீடு. ஒரு நாள் நைட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த வீட்டோட கதவை தட்டினாங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த சோல்ஜர்ஸை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் தங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே தங்கவும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்களோ அந்த காரியம் முடிஞ்ச உடனே அந்த சிஸ்டர்ஸையே கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாக்கு தலை பயங்கரமா வலிக்குது. அம்மா என்னமாச்சு? இல்ல மாத்திரையெல்லாம் மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் போய் தூங்குனேன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்பி போறாங்க. நைட்டு இப்போ எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாமி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் எந்திரிச்சு வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கதவை திறக்க
போறப்போ கரெக்டா அங்கிள் வந்துடுறாரு. ஜாமி நீ எங்க போற? இல்ல அம்மா மாத்திரை எல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க, அதான் எடுத்துட்டு வரலான்னு போறேன். நீ எங்கேயும் வெளியில போகாத, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவர் கிளம்பி வெளியில போறாரு. அங்கிள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம ஜாமி என்ன பண்றாங்க, கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வெளியில போறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா முழிச்சுக்கிறாங்க. நம்ம ஜாமி இப்ப எங்க போறாங்கன்னா அந்த முதன் கட்டின வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ளதான் இப்ப போறாங்க. உள்ள போய் பார்த்தா வீடு ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அப்படியே செவுத்துல இப்ப லைட் அடிச்சு பாக்குறாங்க. அங்க ஒரு விஷயம் எழுதி இருக்கு, என்னன்னா அதுங்களால உள்ள வர முடியாதுன்னு. அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் லைட் அடிச்சு பார்த்தா கிராஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கட்டி வரிசையா தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே பின்னாடி இப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யாரும் திரும்பி பார்த்தா இவங்க அம்மா. ஜாமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா எனக்கு என்னமோ இந்த இடத்துக்குள்ள அந்த பேய்களால வர முடியாதுன்னு தோணுது. அங்க பாருங்க செவுத்துல கூட எழுதியிருக்காங்க அதுங்களால உள்ள வர முடியாதுன்னு. ஜாமி இதெல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சது, இப்ப அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதுங்க நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொன்னுடுங்க. உன்னால தனியாலா அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் சொல்றது கேளு, உடனே இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அதுங்க வர்ற சத்தம் கேக்குது. இவங்க என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா அது விடல, திரும்பவும் வந்து டுக்கு டுக்கு டுக்குன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம ஜாமி என்ன பண்றாங்க, அங்க ஒரு குட்டி ஜன்னல் மாதிரி இருக்கு, அதெல்லாம் இப்ப போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஜன்னலை உடைச்சிட்டு இவங்க போய் வெளியில குதிச்சிடுறாங்க. குதிச்சுட்டு அம்மா வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது அதுக்கு அவங்க அம்மா, இல்ல இதுங்க எங்க போனாலும் நம்மள உயிரோட விடாதுங்க, அதுங்களுக்கு தேவை இப்ப ஏதோ ஒரு உயிர். ஜாமி நீங்க இருந்து தப்பிச்சு போ, தம்பியை நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ் நீங்களும் வந்துடுங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். என் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றதை தவிர இதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது, நீ தப்பிச்சுப்போன்னு சொல்லிட்டு இவங்களே அந்த கதவை திறந்து விட்டுறாங்க. அந்த பேயும் உங்க அம்மாவை அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுது. இப்ப காலையில விடிஞ்சு பார்த்தா அவங்க அம்மாவோட டெட் பாடி மட்டும் அங்க கிடக்கு. அதை எடுத்து கொண்டு வந்து இப்ப வீட்டுல வச்சிடறாங்க. நம்ம அங்கிள் வந்து ஜாமி கிட்ட உங்க அம்மா மாத்திரை மறந்து வச்சுட்டாங்கன்னு எதுக்காக என்கிட்ட போய் சொன்னேன், அதனால பாத்தியா தேவையில்லாம உங்க அம்மாவோட உயிர் போயிடுச்சு. அங்கிள் எனக்கு அம்மா வேற நீங்க வேற கிடையாது, ரெண்டு பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான். எனக்காக நீங்க சாக போறீங்கன்னு சொன்னா அதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நான் தான் சொன்னேன்ல எனக்கு யாரும் இல்ல, நான் சாகிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அம்மா ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப அவங்க இல்ல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜூலியஸ் இருக்கான்ல, அவன் கோவமா எந்திரிச்சு உள்ள போயிடுறான். அங்கிளும் கொஞ்ச நேரம் அவனை தனியா விடு, அவனே சரியாயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட் ஆயிடுது. அங்கிள் ஜாமி கிட்ட நீங்க பத்திரமா இருங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவோட டெத் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வரேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் இன்னும் சுத்தமா புரியல, அதுங்க எதுக்கு உன்னோட கதை வந்து தட்டுச்சுங்க? கடைசியா ஜோ கிட்ட யார் பேசினாங்களோ அவங்களுக்கு தான் இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். கடைசியா ஜோ கிட்ட பேசினது மனு தான். ஆனா இதுங்க எப்படி உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. இது எதனால நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம ஜோ மெசேஜ் மூலமாவே ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாமிக்கு தான் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஜோ சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பேசினது நம்ம ஜாமி கிட்ட தான். அதனாலதான் அதுங்க நம்ம ஜாமியையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்குதுங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் கதவை சாத்திட்டு பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில கிளம்பி போறாரு. நம்ம ஜாமி இப்ப அவங்க அம்மாவை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு போன் இருக்கு, அந்த போன் இப்ப அடிக்குது. இவங்க பயந்துகிட்டே பொறுமையா அந்த போன் எடுத்து காதுல வச்சு ஹலோன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு அமானுஷிய குரல். ஜாமி ஜாமி நான் சொல்றத நல்லா கேளு, கதவை மட்டும் திறந்துடாத, அதுங்க வந்துகிட்டு இருக்கு, உன்னை கொள்ளதான் வந்துட்டு இருக்கு, கதவை திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கதவை தட்டக சத்தம் கேக்குது. இவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு போனை வச்சுட்டு இப்ப பொறுமையா யாரான்னு பாக்கலான்னு கதவு பக்கத்துல போறாங்க. ஆனா பயந்து போய் மறுபடியும் பின்னாடியே வந்துடுறாங்க. இவங்க அம்மாவோட டெட் பாடி அங்க இருந்துச்சுல, அதை பாக்குறாங்க. அந்த பாடியை இப்ப காணோம். அப்படியே லெஃப்ட்ல திரும்பினா இவங்க அம்மாவே வந்து இவங்களை பயமுறுத்துறாங்க. இவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அந்த கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. வெளியில பார்த்தா 3 கருப்பு கலர் உருவம் நிக்குது. அப்படியே நம்ம ஜாமி அட்டாக் பண்ண வருது. இவங்களுக்குமே ஜோக்கு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா மாறி இவங்களும் பேயா மாறிடுறாங்க. இவங்களை கொண்டுடுச்சுன்னா அப்ப உள்ள இருக்க ஜூலியஸ் மட்டும் சும்மாவா விட்டுருக்கும், அவனையும் கொண்டிருக்கும். ஸோ மொத்த ஃபேமிலியும் அந்த குமாக் அட்டாக் போய் முடிச்சு விட்டுருச்சு. ஆனா இந்த எல்லா அட்டாக்லையும் அந்த அங்கிள் மட்டும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.